வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூலை 14ஆம் தேதி உலக சுறா மீன்கள் பாதுகாப்பு தினம். சுறா மீன்களுக்கென்று ஒரு தனி பாதுகாப்பு தினமா? எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருக்கின்றன. இதில் ஏன் சுறா மீன்களுக்கென்று தனியாக ஒரு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது? உண்மையிலேயே இந்த வேர்ல்டு ஷார்க் டே என்பது பல விதங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கு நாம் அதை பற்றித்தான் பேசப்போகிறோம். அதாவது நீங்கள் அடிப்படையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சுறா மீன்களை பற்றி நிறைய தப்பெண்ணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. த ஷார்க் என்றெல்லாம் திரைப்படங்கள், ஆங்கில படங்கள் பல பகுதிகளாக வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது கடலில் பயணம் செய்யக்கூடியவர்களை இந்த சுறா மீன்கள் தாக்கி கடித்து சாப்பிடுவது போன்ற கொடூரமான காட்சிகளோடெல்லாம் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் உண்மை அதுவல்ல. ஏனென்றால் மனிதர்களை சுறா மீன்கள் முதலில் அது உணவாக கருதுவது கிடையாது. சில சமயம் பிற கடல்வாழ் உயிரினங்களோடு குழப்பிக்கொண்டு மனிதர்களை அதை தாக்குவது உண்டு. ஒரு வருடத்திலேயே ஒரு 10 சுறா மீன் தாக்குதல்கள் உலக அளவில் நடந்தால் கூட மிக அதிகம் என்கிறார்கள். அது அப்படியும் கூட அதில் உயிரிழப்புகள் என்பது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். ஆனால் கற்பனை கட்டுக்கதைகளினால் சுறா மீன்கள் என்பது அது ஏதோ ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் போல சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே சுறா மீன்கள் கடல்வாழ் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றன. எப்படி என்றால், கடல்வாழ் உயிரினங்களிலேயே அதிகமாக வேட்டையாடும் திறன் கொண்ட ஒரு உயிரினமாக சுறா மீன்கள் இருக்கின்றன. அவை பலவீனமான கடல்வாழ் உயிரினங்களை அதிக அளவில் வேட்டையாடுகின்றன. இப்படி வேட்டையாடுவதன் மூலமாக கடல்வாழ் உயிரினங்களினுடைய சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான மீன் வகைகள் கட்டுப்பாடு இல்லாமல் கடலில் பெருகுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவை பவளப்பாறைகளை பெருமளவிற்கு அவை பாதிப்பை ஏற்படுத்தும். அவற்றை உண்டு அவற்றிற்கு ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிற போது கடல்வாழ் உயிரினங்களில் பல கட்டுப்பாட்டில் அவை வைத்திருப்பதற்கு சுறா மீன்கள் மிக அதிக அளவில் இருப்பது மிக மிக அவசியம். அப்படி பார்க்குற போது இன்னொன்று, இந்த கடல் உணவு சங்கிலி என்று சொல்வார்கள், சீ ஃபுட் வெப், அந்த ஒரு கண்ணியை பாதுகாப்பதிலும் சுறா மீன்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்று சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது சுறா மீன்கள் ஆற்றக்கூடிய இயற்கையினுடைய கடல்வாழ் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அதனுடைய பங்கு மிக பெரிதாக இருக்கிறது. ஆனால் சுறா மீன்கள் தொடர்ந்து பல காரணங்களால் அழிவை சந்தித்து வருகின்றன. முக்கியமாக சுறா மீன்கள் வேட்டையாடப்படுகின்றன. சுறா மீன் எண்ணெய் என்பது இன்றைக்கு உலகில் விலையுயர்ந்த ஒன்றாக கருதப்படுவதனால் அந்த எண்ணெய்க்காகவும் அதனுடைய இறகுகள் அந்த துடுப்பிற்காகவும் பலரும் அதை வேட்டையாடி வருகிறார்கள். பல லட்சம் சுறா மீன்கள் ஆண்டுதோறும் வேட்டையாடப்படுகின்றன. இன்னொன்று, மீன் வலையில் சிக்கி சுறா மீன்கள் இறக்கிற சம்பவங்கள் நடக்கின்றன. இப்படி பல காரணங்களால் கடல் அசுத்தமடைவதன் காரணமாக, அதாவது கடலினுடைய சுற்றுச்சூழல் சீர்கேடுகளின் காரணமாகவும் சுறா மீன்கள் அழிவை சந்திக்கின்றன. சுறா மீன்களுடைய அழிவு என்பது கடல்வாழ் உயிரினங்களுக்கிடையே சமநிலையை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக அது திகழ்கிறது என்பதை தொடர்ந்து பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில்தான் சுறா மீன்களை வேட்டையாடுவது அல்லது சுறா மீன்களை வேட்டையாடுவதற்கான ஒரு மனநிலையை உருவாக்குவது, இது எல்லாமே இயற்கை சமநிலையை குலைக்கிற ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு விதத்தில் சுறா மீன்கள் நமக்கான அந்த கடல்வாழ் உயிரின சூழலை பாதுகாத்து தருகின்றன என்பதை இந்த நாளில் நாம் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியில் சோவியத் யூனியன் மலர்ந்தது. அந்த புரட்சிக்கு தலைமையேற்றவர் லெனின் என்பதை இந்த உலகம் மிக நன்றாக அறியும். ஆனால் அந்த புரட்சியில் அத்தனை எளிதாக வெற்றி பெற்றுவிடவில்லை. அதற்கு முந்திய 10-15 ஆண்டுகள் மிக கடுமையான சோதனைகளை, எதிர்ப்புகளை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் லெனின் அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான படையினருக்கும் இருந்தது. அப்போது மிகப்பெரிய போராட்டங்களிலிருந்து மிகச் சாதாரண நிகழ்வுகள் வரைக்கும் சுவையான பல செய்திகளை வரலாற்று நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அங்கே 1905 ஒரு முறை புரட்சி நடந்தது. 1917 பிப்ரவரியில் ஒரு முறை நடந்தது. இரண்டும் தோல்வி அடைந்தன.
அந்த போராட்டங்களை நடத்தியவர்களினுடைய பெயர்கள் மென்ஷ்விக்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது சிறுபான்மையினர். 1917 நவம்பர் புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் லெனின். அந்த புரட்சியை நடத்தியவர்கள் போல்ஷ்விக்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது பெரும்பான்மையானவர்கள் இணைந்திருந்த படை என்று சொல்லுவார்கள். இதில் மென்ஷ்விக்ஸ் புரட்சி தோல்வியடைந்ததற்கு பிறகு சார் அரசாங்கம் மிக கவனமாக இருந்தது. ஒவ்வொன்றையும் மிக கடுமையாக ஆய்வு செய்து தண்டித்தது. அப்போது தலைமறைவு வாழ்க்கையிலே லெனின் இருந்தார். ஒரு முறை அவர் ஓர் இடத்தில் இருப்பதை கண்டறிந்தார்கள். ஆனாலும் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, கைது செய்ய முடியாது. ஆனால் அவரிடத்தில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது. அதில் மிகச் சாதாரணமாக தடை செய்யப்பட்ட சில நூல்கள் அவரிடத்தில் இருக்கின்றன என்று ஒரு தகவல் வந்து அவர் இருந்த இடத்திற்கு காவல்துறையினர் சென்றார்கள். லெனினுக்கு அதற்கு முன்பே தகவல் வந்துவிட்டது. சரி, வரட்டும் என்று காத்திருந்தார். அவரிடத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருந்தன. அவற்றுள் தடை செய்யப்பட்ட புத்தகங்களும் இருக்கின்றன என்பதை அவர்கள் கண்டறிந்து விட்டால் அதை காரணமாக வைத்து கைது செய்து விடலாம். வீட்டில் இருக்கிற புத்தகங்களையெல்லாம் தேடினார்கள். அவரிடம் அப்படி இருக்கிறது என்று காவல்துறைக்கு தகவல் வந்தது. அப்படி தேடுகிற போது ஒவ்வொரு முறையும் லெனின் முகத்தை திரும்பி பார்த்தார்கள். ஏதேனும் பதட்டம் இருக்கிறதா? எந்த ஒரு புத்தக அடுக்கை தேடுகிற போது அவர் கொஞ்சம் பதற்றமடைகிறார் என்று பார்த்தார்கள். அவர் இறுதி வரைக்கும் எந்த பதற்றத்துக்கும் உள்ளாகவில்லை. அமைதியாக அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அவர்கள் எல்லா நூல்களையும் புரட்டி போட்டு தேடினார்கள். அங்கே அறைகளில் இருந்தவைகளெல்லாம் எடுத்தார்கள். பின்னால் ஏதேனும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தார்கள். அப்படி இருந்த புத்தகங்களையெல்லாம் பார்த்தார்கள். அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் அவர்கள் புத்தகத்தை பார்த்ததை விட லெனின் முகத்தை பார்த்த நேரம் அதிகம். அதில் பதற்றம் வருகிற போது அங்கே தான் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடலாம். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை, எந்த பதற்றமும் இல்லை. அவர் அமர்ந்து படித்து கொண்டே இருந்தார். பிறகு தேடி முடித்துவிட்டு கிளம்பி போய்விட்டார்கள். போனதற்கு பிறகு லெனின் அருகில் இருந்த தோழர்கள் கேட்டார்கள், இவ்வளவு பதற்றமே இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் புத்தகம் நம்மிடத்திலே ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு இவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லையே, அந்த புத்தகத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்டபோது லெனின் சிரித்து கொண்டே சொன்னார், அந்த புத்தகத்தை தான் நான் படித்து கொண்டிருந்தேன் என்றார். அதைத்தான் அவர் பதற்றமே இல்லாமல் படித்து கொண்டிருந்தார். இவர்கள் அந்த புத்தகத்தை சந்தேகப்படவே இல்லை. ஏனென்றால் இவ்வளவு வெளிப்படையாக மேஜையில் வைத்து அவர் படித்து குறிப்பெழுதி கொண்டிருக்கிறார் என்றால் அது ஏதோ சாதாரண புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை அவர் மறைத்துத்தான் வைத்திருப்பார் என்று தேடினார்கள். எனவே ஒரு நெஞ்சு உறுதியும் பதற்றமின்மையும் நம்மை பல நேரங்களில் காப்பாற்றும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை தோழர்கள் அடிக்கடி எடுத்து சொல்லுவார்கள். லெனின் பிறந்த நாள் ஏப்ரல் 22. அவர் பிறந்த நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் வரப்போகிறது என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அவர் மெல்ல மெல்ல வளர்ந்தார். மார்க்சிய கருத்துக்களில் தன்னுடைய எண்ணத்தை பதித்தார். எங்கோ பிறந்த கார்ல் மார்க்ஸ் சொன்ன தத்துவங்கள் சோவியத் யூனியனில், அன்றைக்கு அது மாபெரும் ரஷ்யா, அந்த ரஷ்ய நாட்டில் அது உருவாகி எல்லா மாநிலங்களையும் இணைத்து சோவியத் என்ற ஒரு நாடு லெனின் தலைமையில் பிறக்கும் என்று அப்போது யாரும் கருதியிருக்க வாய்ப்பில்லை. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம்.
இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.